ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். நான் பாஸ்டர் வினோத் ராஜகிரி பெத்தினி சபையிலிருந்து. இன்றைக்கு நான் தியானிக்க கொண்டு வந்திருக்கிறதான வேத வசனம் சங்கீதம் 130வது அதிகாரம். அதிலே 5வது வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வசனத்தை அதாவது என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய காத்திருத்தல் யாரை குறித்தது? அதாவது நீங்கள் நம்புகிறது யாரை? அநேக நேரம் எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம், எங்களுடைய அவதானம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை நோக்கி போகும் ஒரு சில நேரம். காரணம், நாங்கள் அண்டுகிறது எங்களுடைய கண்களுக்கு விளங்குகிற காரியங்கள். ஆனால் இந்த வசனம் கூறுகிறது, சங்கீதக்காரன் கூறுகிறார், அவருடைய காத்திருத்தல் தேவன் குறித்து, அவருடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை குறித்து என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா தேர்வும் தேவனிடத்திலே உண்டு, தேவனுடைய வார்த்தையிலே உண்டு. நீங்களும் நானும் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின் மீது நாங்கள் நம்பியிருக்கும் பொழுது எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியமும் கர்த்தர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஆகையால் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் மீது காத்திருங்க, மனிதன் மீது அல்ல, காண்கிற காரியங்கள் மீது அல்ல, காணாத எங்களுடைய ஜீவனுள்ள தேவன் மீது காத்திருங்க. அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவருடைய வார்த்தை சத்தியம், அது உண்மை. வார்த்தையிலே கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வார்த்தையிலே தங்கியிருங்கள். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.